முடியும். அந்த முதலாம் உடன்படிக்கையின் காலத்தில் நடந்த அக்கிரமங்களை நிவர்த்தி செய்யும் பொருட்டு அவர் மரணம் அடைந்து அழைக்கப்பட்டவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நித்திய சுதந்திரத்தை பெற்றுக் கொள்வதற்கு அவர் புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராய் இருக்கிறார் என்று எபிரேயர் 9வது அதிகாரம் 15ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். 2 கொரிந்தியர் 3வது அதிகாரத்தில் புது உடன்படிக்கையின் ஊழியர்கள் அப்படிங்கிறத ஒரு பெரிய ஸ்தானத்தை பார்க்கிறோம். புது உடன்படிக்கையின் ஊழியர்கள். அப்ப புது உடன்படிக்கை அப்படின்னு சொல்லும் போது அப்ப ஏன் எரேமியா 31வது அதிகாரத்தில் புது உடன்படிக்கை பத்தி பேசுறான்னு சொன்னா, அப்ப நம்ம அதை தான் விளங்கிக் கொள்ளணும். பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன சபை திரும்பி வந்து கட்டி எழுப்பப்படுகிறது. பாருங்க, எஸ்ராவின் புஸ்தகத்தில் அது விசேஷமா நெகேமியா புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளலாம். சிறையிருப்பிலிருந்து வந்த கூட்டத்தின் மூலமாய் தேவன் பற்பல காரியங்களை செய்து வந்தார். நெகேமியாவின் புஸ்தகம் அதுல 4வது அதிகாரம் 7ஆம் வசனத்தை ஒருத்தங்க வாசிக்க கேட்கலாம். பாருங்க, இது வெளியிலிருந்து இவர்கள் சந்தித்த பிரச்சனை. எருசலேமின் அலங்கத்தை கட்டுகிறது இவர்கள் கேட்டபோது என்ன செய்றாங்க, இவர்களுக்கு விரோதமாய் எழும்பி வெளியிலிருந்து ஒரு கூட்டம் என்ன செய்து இவங்களுக்கு விரோதமாய் எழும்பி வருகிறது. எல்லாம் சுருக்கமாய் சொல்லுகிறேன். இதற்கு அடுத்த அதிகாரம் 5வது அதிகாரம் 1வது வசனத்தை நாம் பார்க்கும்போது, ஜனங்களுக்குள் அநேகரும் அவர்களுடைய ஸ்திரீகளும் யூதராகிய தங்கள் சகோதரர் மேல் முறையிடுகிற பெரிய கூக்குரல் உண்டாயிற்று. தங்கள் சகோதரர் மேல். இது சபைக்கு உள்ள பிரச்சனை. 2 விதமாக தான் சபை எக்காலத்திலும் சவால்களை சந்திக்கும். ஆனால் அந்த 2 பிரச்சனைகள்ல நம்ம எவ்விதமா அதை மேற்கொள்ளணும் அப்படிங்கிற அற்புதமான சத்தியங்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டு தான் முடிக்க இருக்கிறேன். இப்போ நெகேமியா நாட்கள், எஸ்ரா, நெகேமியா, சர்பாபேல் இவருடைய காலகட்டம். இந்த காலகட்டத்தில் சபை வளர்ந்தேறும்போது சபையை பாழாக்கும்படிக்கு, அதனுடைய வேலையை நிறுத்தி போடும்படிக்கு, அது உத்தம சபையை கட்டி எழுப்பப்படக்கூடாது என்று சொல்லி, அந்த சபையை எழுப்பி அதில் தேவன் மகிமைப்பட்டு விடக்கூடாது என்று சொல்லி சத்துருவானவன் பல சூழ்ச்சிகளை செய்து வருகிறான். இது சபைக்கு வெளி. நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, அவுட் சைட் த சர்ச், அவுட் சைட் த சர்ச். 2வது இங்க நெகேமியா 5வது அதிகாரத்தில் பார்க்கிறோம், இன்சைட் த சர்ச், சபைக்கு உள்ளே. சபைக்கு உள்ளே என்ன? சபைக்கு உள்ளேயும் பிரச்சனைகள் இருக்கு. அதான் நீங்க டேக்கிள் பண்ற விதத்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையா இருக்கும். நெகேமியா 4வது அதிகாரத்தில் வெளியிலிருந்து வந்த பிரச்சனையை இவங்க மேற்கொள்றாங்க. சபை 2 விதத்துல தான் பிரச்சனை சந்திக்கும். நீங்க 1008 பிரச்சனை இல்லை, லட்சக்கணக்கான பிரச்சனைகளை கொண்டு வந்தாலும் சரி, இந்த 2 கேட்டகரியில நீங்க உள்ளடக்கிடலாம். அதுதான் நான் விசேஷமா 2 சொல்றேன். அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, பிள்ளைகள் பிரச்சனை, மனைவி பிரச்சனை, கணவன் பிரச்சனை, அப்புறம் மாமியார் பிரச்சனை, அப்புறம் வெளியில சுவிசேஷ ஊழியம் செய்யற இடத்துல பிரச்சனை, அப்புறம் பயங்கரமான தீவிரவாதிகள் மாதிரி இருக்கிற கூட்டத்தாரால பிரச்சனை. நீங்க எந்த பிரச்சனை எடுத்துக்கிட்டாலும் சரி, எவ்ரி ப்ராப்ளம், நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, எவ்ரி ப்ராப்ளம் ஆர் எவ்ரி ட்ரபிள் கேன் பி கிளாசிஃபைடு இன்டு 2 கேட்டகரிஸ். 2 வகையாய் பிரித்து கொள்ள முடியும். அதுல ஒன்று என்னன்னா, சபைக்கு வெளியில சத்துருக்கள், இன்னொன்று சபைக்கு உள்ளே. எபேசு சபைட்டு ஆவியானவர் சொல்லும்போது கூட நம்ம எல்லாருக்கும் ஓரளவுக்கு தெரியும். அதாவது அப்போஸ்தலர் நடபடிகள் 20வது அதிகாரம் 29-30 நாம் பார்க்கும்போது அவர் இங்கே சொல்லுகிறார், நான் போன பின்பு மந்தையை தப்ப விடாத கொடிய ஓநாய்கள் உங்களிடத்துக்கு வரும் சொல்லிட்டு 30ஆம் வசனத்தில் சொல்றாரு, உங்களிலும் சிலர் எழும்பி மாறுபாடானவைகளை போதித்து சீசர்களை கூட நினைச்சவங்கன்னா இழுத்துக் கொள்வாங்களாம். அதுவும் உங்களில் சிலர் எழும்பி, அது ரொம்ப கவனமா பார்க்க வேண்டியது இருக்கு. உங்களில் சிலர் அப்படின்னு சொல்லும் போது இது சபைக்கு உள்ள இருந்து எழும்புகிற பிரச்சனை. தேவ பிள்ளைகள் தயவு செய்து தெளிவா நீங்க இதுல ஒரு ஜாக்கிரதை இல்லை அப்படின்னா சபை பாழாய் போயிடும். நான் கிட்டத்தட்ட இந்த 3 நாட்களும் புது உடன்படிக்கையினுடைய சபையை குறித்த நிலவரத்தை தான் பேசிக்கொண்டே வருகிறேன். ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. புது உடன்படிக்கையின் சபையை தேவன் எவ்விதமாய் அறிமுகப்படுத்துகிறான்னு சொல்லி நம்ம தியானித்தோமே. சபைங்கிற முதல் பதம் எங்க பயன்படுத்தப்படுது? பழைய ஏற்பாட்டில், புதிய ஏற்பாடு. அதே போல இந்த சபையை தேவன் எவ்விதமாய் கட்டி எழுப்புகிறார், அவர் கட்டி எழுப்புகிற பணியில காணப்படுகிற சிக்கல்கள் என்னென்ன, இது எல்லாரும் நீங்க விளங்கிக் கொள்ளணும். நிச்சயமா இது உண்டு. அது எந்த, அதாவது உத்தம சபையில இதெல்லாம் உண்டு.
போலியான சபைகள் அது அவங்க ஜாலியா போய்கிட்டே இருப்பாங்க. உத்தம சபைகள் இதெல்லாம் உண்டு. அப்ப என்ன அப்படின்னா, ஏன்னா சாத்தானுடைய பெரிய தந்திரம் என்ன தெரியுமா? ஏதோ தனிப்பட்ட ஒரு மனிதனை அடிக்கணும் அப்படிங்கிற நோக்கம் கிடையாது. அவனுடைய நோக்கம் என்ன தெரியுமா? சபையை உடைக்கணும். அதுதான் அவனுடைய பிரதான நோக்கம். அதனாலதான் சபை சந்திக்கிற 2 பிரச்சனைகளை பாருங்க. நெகேமியா 4ல வெளியிலிருந்து வந்த பிரச்சனை, நெகேமியா 5ல உள்ள இருந்த பிரச்சனை. உள்ளன்னா எவ்வளவு பெரிய பிரச்சனை பாருங்க. யூதராகிய தங்கள் சகோதரர் மேல் பாருங்க, ஜனங்களுக்குள், அது ரொம்ப கவனிக்கப்படத்தக்கது. ஜனங்களுக்குள் நெகேமியா 5வது அதிகாரம் ஆரம்பிக்கும் போதே, ஜனங்களுக்குள் அநேகரும் அவர்களுடைய ஸ்திரீகளும் யூதராகிய தங்கள் சகோதரர் மேல் முறையிடுகிற பெரிய கூக்குரல் உண்டாயிற்று. பண விஷயத்துல கொடுக்கல் வாங்கல் இருக்கு பாருங்க. அதனாலதான் இப்ப நிறைய ஆலோசனைகள் கொடுக்க வேண்டியது. இது உண்மையிலே எனக்கு உள்ள விவரங்கள் எனக்கு எதுவுமே தெரியாது. எதுவும் தெரியாதுன்னா யாரெல்லாம் வசதியானவங்க யாரு கம்மியானவங்க எல்லாம் தெரியாது. ஆனா சபையில் என்னெல்லாம் பிரச்சனைக்கு தெரியுமா சொல்றேன்னு ஒரு மாதிரி நினைக்க கூடாது. நான் எளியவங்களையோ பணக்காரங்களையோ யாருக்காக நான் பேசல. பொதுவாக சபையில் என்ன பிரச்சனை இருக்கும்னா, நல்லா வந்துகிட்டு இருப்பாங்க, திடீர்னு பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு யோசனை வரும், நம்ம சபையில் இப்படி ஒரு சகோதரி அல்லது இப்படி ஒரு சகோதரர் நல்லா ரொம்ப நல்ல பணக்காரங்களா இருக்கிறாங்களே, அப்போ அவங்ககிட்ட ஒரு கைமாத்தா ஒரு 2 லட்சம் ரூபா வாங்கிடுவோமா, இப்படி கூடலாம் வரும். அதாவது ஒரு உதவி கிடைக்கும் அப்படின்னா அதை பெற்றுக்கொள்றதுல தவறு இல்லை. சரி, இப்படி ஒரு சூழ்நிலை இருக்கு, சபையில் ஒரு முடிவு பண்ணி ஏதோ ஒரு காரியத்தை செய்யறதா பரவாயில்ல. அந்த 2 லட்சத்தை வாங்கணும் கொடுக்கவே மாட்டாங்க. அப்புறம் இப்போ கேட்டா அடுத்த பிரச்சனை, நான் சபையை விட்டு போயிருந்தேன் அப்படின்னு போயிடுவாங்க. இதெல்லாம் எவ்வளவு பயங்கரமா இருக்கு. இப்படிலாம் நிறைய பிரச்சனைகள் இருக்கு. இது ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். இதே போல கணவன் மனைவிக்குள்ள, பிள்ளைகள் பெற்றோருக்குள்ள, அல்லது ஒரு குடும்பத்துக்கும் இன்னொரு குடும்பத்துக்கும் இதுல பயங்கர பிரச்சனைகள் இருக்கு. நான் சொல்றேன் பிரியமானவர்களே, நீங்க கிறிஸ்துவின் சாயலை நீங்க வெளிப்படுத்தணும் அப்படிங்கிறதுல, கிறிஸ்துவ அனுபவிக்கணும் அப்படிங்கிறதுல உறுதியா நிலைச்சிருங்க. கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறாங்க. உண்மையிலே சாத்தான் நம்மளை விழத்தள்ளுறதுக்கு கையில் எடுக்கிற 2 விசேஷித்த ஆயுதங்கள் என்ன தெரியுமா? 2 விசேஷித்த ஆயுதங்கள். ஒன்று உலகம், இன்னொன்று மாம்சம். இதை தாண்டி அவன் வேற எதுவுமே எடுக்க முடியாது. அவன் குட்டி பிசாசுகளை கூட்டு வந்தாலும் சரிதான், பெரிய பெரிய பிசாசுகளை கூட்டு வந்தாலும் சரிதான், பாதாளத்திலிருந்து கூட்டு வந்தாலும் சரிதான், வான மண்டலத்திலிருந்து கூட்டிட்டு வந்தாலும் சரிதான், நம்மளை அசைக்கிறதுக்கு, நம்மளை வந்து பாருன்னு செய்யறதுக்கு அவன் கையில் எடுக்கிற ஆயுதங்கள் 72 அல்ல, 2 தான். ஒன்று மாம்சம், இன்னொன்று உலகம். நீங்க வேற எதையும் கொண்டு வாங்கல, இது எல்லாத்தையும் இந்த 2 காரியங்களுக்குள்ள அடைக்கிறலாம். அப்ப பைபிள் என்ன சொல்லுது? கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். பைபிள்ல வாசிக்கிறோம், நம்முடைய பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம். ரோமர் 6:6 சொல்லுது. கலாத்தியர் 5வது அதிகாரம் 24ஆம் வசனத்துல பார்க்கிறோம், கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறாங்க. இப்படி அறையப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா மாண்டு விட்டது. இனிமே நமக்குள்ள பண ஆசை, பதவி ஆசை, பொருளாசை வருமா? இன்னைக்கு அதனாலதான் நீங்க நிறைய பேர் பாருங்க, நான் உண்மையிலே சொல்றேன், உங்க விரலுக்கு ஏற்ற வீக்கம்னு ஒன்று சொல்லுவாங்க. உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். ஒரு 2 லட்சம் தான் எடுக்க முடியும், உங்க வீட்டுல கடன் வாங்காம எடுக்க முடியும் அப்படின்னா 2 லட்சத்துக்கு ஆன அந்த படிப்பை மட்டும் பாருங்க. நீங்க 20 லட்சத்துக்குள்ள படிப்பை நீங்க தேடினீங்க அப்படின்னா அதுக்குரிய பிரச்சனைகளை நீங்க சந்திச்சீங்கன்னா நீங்க சந்திச்சீங்கன்னா சந்திக்கங்க. ஆனா அது நிமித்தமா நீங்க வெக்ஸ் ஆகி இப்படிலாம் நான் கண் கூட பார்த்துனாலும் சொல்றேன், எவ்வளவு புத்திமதி சொல்லி ஆலோசனை சொன்னா கேட்கறது கிடையாது. எங்க சொந்த சபையில் நடந்தது சொல்றேன், கேட்கறது கிடையாது. முடியாது, நாங்க இப்படிதான் இருப்போம் அப்படின்னு போய் பல அடிபட்டு அப்புறம் வருவாங்க. வந்தா சில லட்சங்கள் கடனோடு நிற்பாங்க. ஒண்ணுமே சொன்னது ஆலோசனை கேட்கறதே கிடையாது. அதனாலதான் பிரியமானவர்களே, சபைக்குள் இப்படிலாம் பயங்கரமா வரும். நம்ம மாம்சத்துக்கு இடம் கொடுத்துட்டு பல சிக்கல்ல சிக்கிக்கிட்டு கடைசியில போதகரையோ அல்லது மூப்பர்களையோ குறை சொல்லிட்டு, ஆமா இந்த சபையே இப்படிதான் அன்னைக்கே எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிடுவோம். மாம்சத்தின்படி நம்ம நடந்துட்டு கடைசியில முழுக்க மாம்சத்துக்கு இடம் கொடுத்துட்டு வெளியே போகணும், அதுக்கு ஒரு காரணத்தை முன் வச்சுட்டு அந்த ஓடிடுறது. பிரியமானவர்களே, இது எவ்வளவு மகத்துவமானது தெரியுமா? சபை கூடி வருதல். இந்த இடத்துல நீங்க பிரசங்கிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. அதுதான் இங்க இருக்கிறேன். நான் மதுரையில் இருந்த பிறகு ஐக்கியப்பட உங்களை போல உட்கார்ந்து தான் நான் கேட்டுக்கிட்டு இருப்பேன். உங்களை போல கர்த்தரை மகிமைப்படுத்த அவ்வளவு ஆவல். ஏதோ சும்மா அந்த பதவிக்கோ பணத்துக்கோ இல்லை. அதனாலதான் பெரிய கூக்குரல் உண்டாயிட்டு. அப்ப சாத்தான் எப்படி கிரீசனம் பாருங்க. சாத்தான் எழுதப்படல, பிசாசுன்னு சொல்லி வெளியே இல்ல. அதுக்கு பின்னால சேட்டன் is 100% working behind all these situations. அவன் தான் வேலை செஞ்சிட்டு இருக்கிறான்.
4வது அதிகாரத்தில் பார்க்கிறோம், அவன் தான் அந்த ஜனங்களை எழுப்பிக்கிட்டு இருக்கான், தடை பண்ணுங்க தடை பண்ணுங்கன்னு. என்னடா இந்த தடையை எழுந்துட்டு வந்துட்டாங்களே, அப்போ உள்ள ஆட்களை எழுப்பிடும், ஒருத்தருக்கு ஒருத்தர் விதமா சண்டையை போட்டு விட்டுருவோம் அப்படின்னு சொல்லி ஜனங்களுக்குள் அநேகர், அதுவும் பாருங்க ஆண்களும் பெண்களும் ஸ்திரீகளும் பாருங்க, அவர் அநேகரும் அவர்களுடைய ஸ்திரீகளும் எல்லாம் எழுப்பிட்டாங்க. கணவன் மனைவின்னு சொல்லி, புருஷர் மனைவின்னு சொல்லி, அப்படின்னு என்ன அர்த்தம், பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் எல்லாரும் அப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் எழும்பி முறையிடுறாங்க. என்ன முறையிடுதல், அது ஒரு பெரிய கூக்குரல் பைபிள்ல இருக்கு. சாதாரண கூக்குரல் இல்ல, பெரிய கூக்குரல். சண்டை போட்டுட்டு இருந்தா என்ன ஆகும் பாருங்க. அதனாலதான் ரொம்ப கேர்ஃபுல்லா நாம் ஜீவிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். இதெல்லாம் எப்படி டேக்கிள் பண்றது, இதெல்லாம் எப்படி டேக்கிள் பண்றது? இது அது செர்பபேல் நாட்கள்ல மட்டும் இல்ல, நெகேமியா நாட்கள், எஸ்ரா நாட்கள்ல மட்டும் இல்ல, நீங்க புது உடன்படிக்கையின் சபையிலையும் கவனிச்சு பாருங்க. ஏன்னா முதலே சொல்லிட்டேன், புது உடன்படிக்கை சபைக்கு அது முன்னிலைன்னு சொல்லியாச்சு, வசன ஆதாரத்தையும் காண்பித்தாயிச்சு. அப்போஸ்தலர் நடபடிகள் 5வது அதிகாரம், ஏன் முதல் 5 அதிகாரங்களை கூட நீங்க பாத்தீங்கன்னா அவங்க வெளியிலிருந்து பல பிரச்சனைகளை சந்திச்சாங்க. ஏரோது மூலமா, ஆலோசனை சங்கத்தார் மூலமா, பரிசேயர் மூலமா, வேதபாரகர் மூலமா, சதுசேயர் மூலமா, பிரதான ஆசாரியர் மூலமா, நியாயசாஸ்திரிகள் மூலமா பல எதிர்ப்புகளை செஞ்சாங்க. இதெல்லாம் வெளி அவுட் சைட் அன்பிலீவர்ஸ். அவங்க எல்லாம் ரிலிஜியஸ் பீப்புள் பட் அன்பிலீவர்ஸ். அவங்க மூலமா எத்தனை பிரச்சனை செஞ்சாங்க, 1 2 எத்தனையோ பிரச்சனைகள். 5வது அதிகாரம் வரைக்கும் பார்க்கிறோம், அவ்வளவு பிரச்சனை செஞ்சாங்க. இப்ப 6வது அதிகாரம் முதல் வசனத்தை வாசிங்க. 6வது அதிகாரம் முதல் வசனம், அந்நாட்களிலே சீஷர்கள் பெருகின போது கிரேக்கரானவர்கள் தங்கள் விதவைகள் அன்றாட விசாரணையில் திட்டமாய் விசாரிக்கப்படவில்லை என்று எபிரேயருக்கு விரோதமா முறுமுறுத்தாங்க. அன்றைக்கு கிரேக்கரானவர்கள் எபிரேயர்கள், யூதர்கள் கிரேக்கர்கள், இவங்க எல்லாரும் விசுவாசத்துக்குள்ள வந்து விசுவாச மார்க்கத்தாரில் வெளிப்பட்டு தேவனுடைய சபையை கட்டி எழுப்பப்பட்டுக்கிட்டே இருந்தாங்க. நம்ம முதல் 5 அதிகாரங்களை பாத்தீங்கன்னா வெளியிலிருந்து போராட்டம் வந்துகிட்டே இருக்கு. 5வது அதிகாரத்துல கடைசியா நீங்க பாத்தீங்கன்னா அவங்களை மிரட்டுறாங்க. 4வது அதிகாரம் 5வது அதிகாரத்துல பாருங்க, மிரட்டி பயமுறுத்துறாங்க, சிறைச்சாலையில் வச்சாச்சு. 4வது அதிகாரத்துல பார்த்தா பொதுவான சிறைச்சாலை அப்போஸ்தலரை பிடிச்சு வச்சுட்டாங்க, பயங்கர டார்ச்சர். ஆனாலும் அவங்க விட்டாங்களா? இல்ல. அப்படி நாமத்துக்காக அவமானப்படுகிறதுக்கும் நாங்கள் பாத்திரவான்கள் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து அத சோதனை எல்லாத்தையும் தாண்டி ஜெயித்துட்டு வர்றாங்க. சாத்தான் பார்த்துக்கிட்டே இருக்கான், மைன்யூட்டா பார்த்துட்டே இருக்கான். ஏன்னா அப்போஸ்தலர் ஓட்டத்தை நிறுத்த முடியலையே. வெளியில பரிசேயர் சதுசேயர்னு சொல்லி ஆலோசனை சங்கத்தார்ட்ட இருந்து ஏரோதுட்ட இருந்து பயங்கர பயமுறுத்தல்களையும் காவலையும் கொடுத்து பார்த்தா எவ்வளவு எதிர்ப்பு சொன்னாலும் இவங்க சொன்னதே தான் செய்யறதே செய்வாங்கன்னு சொல்லி இவங்களை நிப்பாட்டே முடியலையா? அது என்ன, நீங்க அப்போஸ்தலர் 5வது அதிகாரம் கடைசி வசனத்தை பாருங்க, கடைசி 2 வசனங்களை பாருங்க. அவருடைய நாமத்துக்காக தாங்கள் அவமானப்படைவதற்கு பாத்திரராக எண்ணப்பட்டபடியினால் துக்கமாய் அப்படின்னு போடல, சங்கடத்தோடு ஐயோ என்ன கஷ்டங்கள் இருக்கு அப்படி இல்ல, சந்தோஷம். அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா? எல்லாத்தையும் டேக் எவ்ரிதிங் ஈஸி, டேக் இட் ஈஸி இஸ் அவர் பாலிசி அப்படின்னு மாதிரி அவங்க எவ்ரிதிங் டேக் எவ்ரிதிங், they took everything easy. எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. சந்தோஷமாய் ஆலோசனை சங்கத்தை விட்டு புறப்பட்டு போய் எதுக்காக இவங்களுக்கு இவ்வளவு வேதனை கிடைச்சதோ எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு அதே இது திரும்ப செய்யறாங்க. பிரச்சனையாவே தெரியல, இதை செஞ்சதுக்கு தான் பிரச்சனை, தண்டனை. தினந்தோறும் தேவாலயத்திலேயும் வீடுகளிலேயும் இடைவிடாமல் உபதேசம் பண்ணி இயேசுவே கிறிஸ்து என்று பிரசங்கித்தார்கள். அப்போ அந்நாட்களின் அடுத்த வசனம் ஆரம்பிக்கும், 6வது அதிகாரம் முதல் வசனம். அப்பதான் சைட்டன் பார்த்துக்கிட்டே இருக்கான். இது உண்மை, நான் சொல்றது வந்து கற்பனையில நீங்க நினைச்சுக்கங்க, இது எழுதப்படாதுதான், ஆனா இது 100க்கு 100 உண்மை. அவன் பார்த்துக்கிட்டே இருக்கான். ஏன்னா ஆலோசனை சங்கத்தாருக்கு விரோதமா அங்க ஒண்ணு நடந்த மாதிரி இல்ல, பரிசேயருக்கு விரோதமா ஏதாவது நடக்கா இல்ல, வேதபாரருக்கு விரோதமா ஏதாவது சூழ்ச்சி இருக்கா இல்ல, எல்லாம் அவங்க ஆள் தானே, அவனுடைய ஆட்கள் தானே. பாருங்க உத்தம சபைக்கு விரோதமா அவன் எப்படிலாம் கிரியை செய்யறான் பாருங்க. அடுத்து பாக்குறான் உள்ள அப்பப்ப இந்த விதவைகளை விசாரிக்கிற பகுதியில கொஞ்சம் ஏற்றத்தாழ் வர மாதிரி தெரியுதே, சிலருக்கு பொறுப்பு கொடுக்க மாட்டேங்காங்கன்னு சொல்லி கொஞ்சம் ஒரு மாதிரி வர்றாங்களே, அப்போ ஏத்தி விட்டுருவோம். அவங்கள தானே ஜோம் பண்ண முன்னால கூப்பிடுறாங்க, என்ன கூப்பிட மாட்டேங்காங்களே அப்படிங்கறத கொண்டு வந்துருவோமா அப்படின்னு சொல்லி இப்படி ஒரு நூதனமா உள்ள நுழையிறான். யார் இடம் கொடுப்பா, எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான்னு சொன்னது போல அவன் பார்த்துக்கிட்டே இருக்கான். பார்த்துக்கிட்டே இருக்கும்போது
நல்லா பிரகாசமா இருக்கும்போது தொட முடியாது. கொஞ்சம் வீட்டில் பிரச்சனை, வேலை ஸ்தலத்தில் கொஞ்சம் அழுத்தம் அப்படின்னு சொன்ன உடனே இங்கே வந்து உட்கார்ந்த உடனே, என்ன இவங்களெல்லாம் வேத பாடம் வாசி சொல்றாங்க, நான் ஒரு பெரிய ஆள் கிடையாதா, என்ன வாசி விட மாட்டாங்களா, என்ன முன்னால முன்னுரிமைப்படுத்த மாட்டாங்களா, எனக்கு இந்த பொறுப்பு தர மாட்டாங்களா, அவன் உள்ள வந்துடுவான். அப்புறம் பெரிய கூக்குரல் வந்து அங்கேயும் முறையிடுகிறது வந்துட்டு இங்கேயும் பாருங்க, எபிரேயருக்கு விரோதமா முறுமுறுத்தார்கள். அப்போ பாருங்க, நெகேமியா நாட்கள் அதுதான், அது அப்போஸ்தலர் நாட்களையும் பாருங்க, வெளியிலிருந்து பிரச்சனையை சந்திக்காங்க, அதை மேற்கொண்டு வந்தா உள்ள பிரச்சனை, அங்கேயும் வெளியில் உள்ள பிரச்சனை மேற்கொண்டு வராங்க. சன்பல்லாத், தொபியா, அரபிய இவங்களுடைய பிரச்சனை எல்லாம் டேக்கிள் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. உள்ள பெரிய கூக்குரல் வந்துச்சு, அதையும் அங்க நெகேமியா இவங்க என்ன செய்றாங்க, டேக்கிள் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் திருஷ்டாந்த பிரியமானவர்களே, இவ்விதமா தான் கடந்து போகும் கர்த்தருடைய வருகை வரைக்கும். இதுதான். ஆனா நீங்க புத்தியா நடக்கல அப்படின்னா, உண்மையிலே சொல்றேன், சாதாரண மனுஷன் தான், வேத வசனத்தின் அடிப்படையில் இந்த புத்திமதியை சொல்லுகிறேன், நம்ம இதுல ஞானமா செயல்படல அப்படின்னா எல்லாமே ஃபிளாப் ஆயிரும். சரி, எப்படி இந்த பிரச்சனையை டேக்கிள் பண்ணேன்? சரி, முதல்ல நான் வேகமா சொல்லுறேன், இந்த ரெண்டு பிரச்சனையை அவங்க எப்படி டேக்கிள் பண்ணாங்கிறத இது ஆரம்பத்தில் தேவன் வெளிப்படுத்தின சத்தியங்களை வைத்தே நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகிறேன். ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இப்போ அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை வைத்து நான் உங்களோட ரெண்டு காரியங்கள் உங்களோடு பகிர்ந்து கொள்றேன். அப்போஸ்தலர் 4வது அதிகாரம், அதுக்கப்புறம் அப்போஸ்தலர் 15வது அதிகாரம். இந்த ரெண்டு பிரச்சனை அவங்க எப்படி டேக்கிள் பண்றாங்க அப்படிங்கறத உங்களோட சுருக்கமாய் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். அப்போஸ்தலர் 4வது அதிகாரத்துல ஏரோதுடைய பயமுறுத்தல்கள் நம்ம எல்லாருக்கும் ஓரளவுக்கு தெரியும். அப்போஸ்தலர் 4வது அதிகாரத்துல நாம் அங்கே கவனிக்கிறோம். 24வது வசனத்துல இருந்து நாம் பார்க்கும்போது அவங்க எல்லாரும் வந்து சொல்றாங்க, 21ஆம் வசனத்துல பாருங்க, அவங்கள பயமுறுத்திட்டு விட்டுட்டாங்க. 24ஆம் வசனத்துல அவங்களுடைய எல்லா பயமுறுத்தல்கள் எங்க 4வது அதிகாரத்துல ஜெயில வச்சிருக்காங்க. நீங்க அதுக்கு துவக்கத்துல பாத்தீங்கன்னா அப்போஸ்தலர் 4வது அதிகாரம் 4வது அதிகாரத்துல அவங்கள காவல்ல கொண்டு போட்டாங்கன்னு சொல்லி நாம் வேதத்துல பார்க்கிறோம். 3வது வசனத்துல அப்போஸ்தலர் 4வது அதிகாரம் 3ஆம் வசனத்துல அவர்களை பிடித்து சாயங்காலமா இருந்தபடியால் மறுநாள் வரைக்கும் எங்க வச்சுட்டாங்க, காவல் வச்சாங்க. அப்புறம் பயமுறுத்தினாங்க அப்படின்னு சொல்லி 17, 18 ஆகிய வசனங்களை நாம் பார்க்க முடியும். பயமுறுத்துறாங்க. இதெல்லாம் வெளியில் உள்ள பிரச்சனை அவங்க எப்படி டேக்கிள் பண்றாங்கன்னா, நல்ல கவனிங்க தயவு செய்து. இந்த ஒரு சில நிமிடங்களை நான் கொஞ்சம் முடிக்க வாஞ்சிக்கிறேன். நம்ம எல்லாம் சத்தியத்தை அதிகமாக அறிந்ததுனால உங்களுக்கு இந்த விஷயங்களை மட்டும் நான் சொல்லிட்டு அப்படி நான் முடிக்கணும், அவ்வளவுதான். அப்ப உடனே எங்க போயிட்டாங்க தெரியுமா? சங்கீதம் 2ஆம் சங்கீதத்துக்கு போயிட்டாங்க. இந்த பிரச்சனையை டேக்கிள் பண்ணி இதுல தைரியம் கிடைக்கிறதுக்கு, உற்சாகம் கிடைக்கிறதுக்கு 24ஆம் வசனத்துல இருந்து பாருங்க, எங்க அப்போஸ்தலர் எல்லாம் வந்துட்டாங்க. அவங்கள காவல்ல வச்சது, பயமுறுத்தினது எல்லாத்தையும் வந்து சொல்றாங்க. சொன்ன உடனே இவங்க எல்லாரும் என்ன செஞ்சாங்க தெரியுமா? அவர்கள் அதை கேட்டு, சபையார் எல்லாரும் கேட்டு, இப்ப எல்லாரும் ஒருமனப்பட்டு தேவனை நோக்கி சத்தமிட்டு, எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க, கேட்டு ஒருமனப்பட்டு தேவனை நோக்கி சத்தமிட்டு 24ஆம் வசனத்துல பாக்குறோம். இவங்க சத்தமிட்டு என்ன சொல்ல ஆரம்பிச்சாங்க அப்படின்னா, 2ஆம் சங்கீதத்துக்குள்ள போயிட்டாங்க. உண்மையிலே சொல்லட்டுமா, 2ஆம் சங்கீதத்துக்குள்ளதான் வெளியிலிருந்து வர்ற பிரச்சனைக்கு தீர்வு இருக்கிறது. 2ஆம் சங்கீதம் சொன்னா 2ஆம் சங்கீதம் மட்டும் படிச்சா போதுமா, பைபிள்ல வேற பகுதி படிக்க வேண்டாமா அப்படின்னு கேட்டுறாங்க. 2ஆம் சங்கீதத்துல தான் ஒட்டுமொத்த வேதாகமத்தினுடைய அருமையான தரம் வாய்ந்த, அதாவது 2ஆம் சங்கீதத்துக்குள்ள எல்லாத்தையுமே உள்ளடக்கலாம். அந்த அளவுக்கு பிதாவாகிய தேவனை குறித்து, குமாரனாகிய கிறிஸ்துவ குறித்து, பரிசுத்தாவியாகிய தேவனை குறித்த வெளிப்பாடான சத்தியங்கள் 2ஆம் சங்கீதத்தில் வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. நீ அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரத்துல 25, 26, 27, 28 இது எல்லாத்தையும் நீங்க கவனிச்சீங்கன்னா 2ஆம் சங்கீதத்தை தான் பேசுறாங்க. அங்க ஜாதிகள் கொந்தளித்து இருக்கும், இங்க புறஜாதிகள் இருக்கும். எந்த குழப்பமும் வேண்டாம். ஆங்கிலத்துல ஹீதன் இருக்கும். புறஜாதிகள் தான், ஜாதிகளும் சரி புறஜாதிகளும் சரி, அவர்கள் அன்பிலிவர்ஸ். இப்ப யோசிச்சு பாருங்க, இங்க கொந்தளிச்சதை அவங்க அந்த கொந்தளிப்பை கொண்டு வந்துட்டாங்க. அதுதான் அதுல அப்படி எழுதப்பட்டதை அப்படியே கொண்டு வராங்க. கொண்டு வந்தா அந்த இடம் அசைஞ்சிட்டு பரிசுத்த ஆவியில் அவங்க நிரம்பினாங்க. பெற்றுக்கொண்டாங்கன்னு சொல்லிடாதீங்க, அவர் பெற்றுக்கொள்றது ஒன்ஸ் தான், ஒரு முறை பெற்றுக்கொள்றோம். நிரம்புனாங்க தான் இருக்கு, அவங்க நிரப்பப்பட்டாங்க. பரிசுத்த ஆவியில் நிரம்பி அந்த இடம் அசையுது, தைரியம் வந்து விட்டது. தொடர்ந்து சபைகள் வளர ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நிலங்கள் வீடுகளுடைய கூட விற்று கொடுக்கிற அளவுக்கு சபையில பயங்கர வளர்ச்சி. அப்ப இவங்களை எதுக்குள்ள நடத்தப்பட்டாங்க கேட்டா சங்கீதம் 2க்குள்ள போறாங்க. சங்கீதம் 2ல அவ்வளவு என்ன விசேஷம் இருக்கு அப்படின்னு பார்த்தா பாருங்க, சங்கீதம் 2 எவ்வளவு விசேஷமானது அப்படின்னா 12 வசனங்களை நம்ம 4 பிரிவா பிரிக்கலாம். சரிசமமா 4 பிரிவா பிரிக்கணும்னா எத்தனை வசனங்களை பிரிக்கலாம்? இல்ல, 4 பிரிவா பிரிக்கணும். நம்ம 3 பிரிக்கணும். முதல் 3 வசனங்கள்ல பாத்தீங்கன்னா
ஜாதிகளுடைய கொந்தளிப்பான காரியங்கள் வெளிப்படுத்தப்படுகிறது. அடுத்த 3 வசனங்கள் 4, 5, 6 அந்த 3 வசனங்களை பார்த்தோம் அப்படின்னா பிதாவாகிய தேவன் பேசுகிற அற்புதமான காரியங்கள் வெளிப்படுத்தப்படுகிறது. பிதாவாகிய தேவன் பேசுறார், தம்முடைய குமாரனை குறித்து என்னெல்லாம் சொல்றாரோ அதெல்லாம் வெளிப்படுத்தப்படுது. அதுக்கு அடுத்த 3 வசனங்களை நீங்க பாத்தீங்கன்னா, அதாவது 7, 8, 9 இந்த 3 வசனங்களை பாத்தீங்கன்னா குமாரன் பேசுகிறது வெளிப்படுத்தப்படுது. இருக்குதா இல்லையா? இருக்குது. குமாரன் தம்மை குறித்து தேவன் பிதாவானவர் என்ன வச்சிருக்கிறாருங்கிற அந்த திட்டங்களை, அந்த காரியங்களை அவர் தாராளமாய் பேசுகிற அற்புதமான பகுதி அடங்கியிருக்கிறது. கடைசி 3 வசனங்கள், அதாவது 10, 11, 12 இந்த 3 நிச்சயமா வெளிப்படையா பரிசுத்த ஆவியானவர் இல்லாட்டாலும் இது பரிசுத்த ஆவியானவர் தான். அது எப்படி சொல்றீங்க பரிசுத்த ஆவியானவர் அப்படின்னு சொன்னா, நமக்கு எல்லாரும் தெரியும், யோவான் 16:8 சொல்லப்பட்டிருக்கு, அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். அப்ப அங்க நியாய தீர்ப்பை பத்தி பேசுறாரா? அது எப்படிப்பட்ட ஆட்கிட்ட பேசுற? பூமியின் ராஜாக்களை உணர்வடையுங்கள், நியாயாதிபதிகளே, அப்ப தேவனுக்கு செவி கொடுங்கன்னு சொல்லி அவர் பேசிக்கிட்டே வந்து என்ன சொல்றாரு தெரியுமா? குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியில் அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள், கொஞ்ச காலத்தில் அவருடைய கோபம் பற்றி எரியும், அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள் சொல்லி அந்த 12ஆம் வசனத்தோடு அது முடிகிறது. குமாரனை பத்தி யார் பேசுவா? நீங்க வேதத்துல வாசிங்கன்னா பரிசுத்த ஆவியானுடைய சிம்டமே எப்படி இருக்கும்னா, அவர் என்னுடையதில் தாமா இதுன்னு சொல்லல, அவர் என்னுடையதில் எடுத்து என்னை அறிவிப்பதினால் என்னை மகிமைப்படுத்துவார்னு சொல்லி பரிசுத்த ஆவியானவரை குறித்து இயேசு கிறிஸ்து சொன்னாரா இல்லையா? சொல்லி இருக்கிறார். அப்ப நமக்கு ஒரு அற்புதமான வெளிச்சத்தை அங்க வைத்திருக்கிறார். குமாரன் இடத்துல சேர்க்கிற பணியில ஒரு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு, எச்சரிப்பின் சத்தம் கேக்கு, பூமியின் ராஜாக்களிடத்துல பேசப்படுகிற சத்தம் கேக்குது, குமாரனுடைய கோபத்தை பத்தி வெளிப்பாடு வருது, குமாரனை முத்தம் செய்ய வேண்டும், கொஞ்ச காலத்தில் கோபம் பற்றியன்னு சொல்லி நியாய தீர்ப்பு நாளை பற்றியும் பேசிக்கிட்டு இருக்கிறார். யாரு? சத்திய ஆவியாகிய தேற்றரவாளன். இதுல மறைமுகமா இருக்கு, அதனால நீங்க இல்லைன்னு சொல்லிடாதீங்க, மறைவா சொல்லப்படுது. அதுக்குதான் நான் ஆதாரம் சொல்லிட்டேன், அவர் என்னுடையதில் எடுத்து என்னை அறிவிப்பதினால் என்னை மகிமைப்படுத்துவார். அவர் நீதியை குறித்து நியாய தீர்ப்பு குறித்து கண்டித்து உணர்த்துறவெல்லாம் யாரு? பரிசுத்த ஆவியானவர். இங்க கண்டித்து உணர்த்துகிறார், உணர்வடைங்க ராஜாக்களே அப்படின்னு சொல்லி மேல்மட்டத்தில் உள்ளவங்களையும் கண்டித்துக் கொள்கிறார். அப்போ 4 விதமான ஆட்களை பார்க்கிறோம். ஒன்று புறஜாதி, இன்னொன்று தேவன், பிதாவாகிய தேவன், மூணாவது குமாரனாகிய தேவன், 4வது பரிசுத்த ஆவியானவராகிய தேவன். பாருங்க, அப்ப ஏன் இந்த சங்கீதத்துக்குள்ள போனாங்க அப்படின்னு சொன்னா, நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா இதுல இருக்கிற ஒரு அற்புதமான சத்தியம் என்ன தெரியுமா? ஏதோ இது தாவீதுக்கு வெளிப்படுத்தப்பட்டதாலும் சொல்லிடக்கூடாது. உண்மையிலே இந்த சங்கீதம் வந்து தாவீது எழுதினதுதான். ஒருவேளை நமக்கு ஒரு டவுட் வரலாம், தாவீது தான் எழுதினாருன்னு சொல்லி எங்க போட்டிருக்கு? தாவீது தான் ஒன்றும் போட, 2ஆம் சங்கீதத்தில் ஒன்றும் போடலே நினைச்சிடாதீங்க. இதை நீங்க உண்மையிலே தெளிவாக அறிந்து கொள்ளணும்னா அப்போஸ்தலர் 13வது அதிகாரம் 32ஆம் வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா, அல்லது 33ஆம் வசனத்தை பாத்தீங்கன்னா, நீங்க 2ஆம் சங்கீதத்திலே தாவீது சொல்லியிருக்கிறானே அப்படின்னு சொல்லி சொல்லுவார். அப்போஸ்தலர் 13வது அதிகாரம் அதுல 32ஆம் வசனத்துல நான் பார்க்கும்போது, நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன் என்று 2ஆம் சங்கீதத்திலே சொல்லி எழுதியிருக்கிறபடியே அப்படின்னு சொல்லி நான் பார்க்கிறோம். அதை தொடர்ந்து வாசிக்கலாம். 35ஆம் வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா, அன்றியும் உம்முடைய பரிசுத்தர் அழிவை காணவட்டீர் என்று வேறொரு சங்கீதத்தில் சொல்லி இருக்கிறது என்று நாம் இங்கே கவனிக்கிறோம். ஆமா, 2ஆம் சங்கீதம். இதை நம்ம எவ்விதமா எடுக்க முடியும் அப்படின்னு சொன்னா, உண்மையிலே தாவீதை பற்றிய காரியங்களும் வருது. அதனால இது கட்டாயமா இது தாவீதுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தினதாகவே நாம் இதை எடுக்க முடியும், எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. சங்கீதம் 2ஆம் சங்கீதத்துல எதை பற்றி வருது அப்படின்னு பார்த்தா, நீங்க இப்போ 4ஆம் வசனத்தை வாசிங்களேன். 4ஆம் வசனத்துல இருந்து வாசிங்க. பாருங்க, என்னுடைய ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்தேன் என்றார். அப்ப அபிஷேகம் பண்ணி வைத்தேன், ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்தேன் சீயோன் மீதிலே. புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராய் அவர் வீற்றிருக்கிற பகுதி காண்பிக்கப்படுகிறது. நீங்க அப்போஸ்தலர் 4வது அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, அங்க என்ன சொல்றாங்கன்னா, உமது பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவுக்கு விரோதமா கூடினாங்கன்னு சொல்றாரு. அப்போஸ்தலர் 4வது அதிகாரம் 30வது வசனத்துல பாக்குறோம். 29-30 மன்னிக்கவும் 28 ஏரோதும் பொந்தி பிலாத்துவும் புறஜாதிகளோடும் இஸ்ரவேல் ஜனங்களோடும் கூட
நீர் அபிஷேகம் பண்ணி நம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவுக்கு விரோதமாக மெய்யாகவே கூட்டம் கூடினார்கள். இப்போதும் கர்த்தாவே அவர்கள் பயமுறு. அது இப்போதும் இப்பொழுதும் அப்படின்னு சொல்றாருன்னா என்ன அர்த்தம்? 2ஆம் சங்கீதத்தில் காண்பிக்கப்பட்ட அற்புதமான வெளிச்சம் என்ன அப்படின்னா, முதல் 3 வசனங்கள்ல ஜாதிகள் கொந்தளிக்கிறது எதுக்காகனா கிறிஸ்துவுக்கு எதிராக. 2ஆம் சங்கீதத்திலே சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை குறித்த வெளிப்பாடான சத்தியங்கள் இருக்கு. இது 100க்கு 100 உண்மை. ஏன்னா நீங்க எப்படி படிக்கணும்னா சங்கீதம் 2ஐயும் அப்போஸ்தலர் 4ஐயும் சேர்த்து படிச்சு பாருங்க. அவங்க இயேசுவுக்கு விரோதமா கூட்டம் கூடினாங்களே, இப்பொழுதும் அப்படின்னு சொல்லி தங்களுடைய பிரச்சனையை கொண்டு வராங்க. அப்ப எதை வச்சு தான் டேக்கிள் பண்ண முடியும் அப்படின்னா, பாவிகளால் இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள். இதை தாண்டி பிரச்சனையிலிருந்து விடுதலை பெறுவதற்கு வழி இல்லை. பாவிகளால் இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள் என்பதா எபிரேயர் 12வது அதிகாரம் 3வது வசனம் 2, 3, 4 ஆகிய வசனங்களை வாசிக்கும் போது அவ்வளவு தெளிவாக வாசிக்கிறோம். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. அப்ப சங்கீதம் 2ஆம் சங்கீதத்துல ஏதோ சங்கீதக்காரனுக்கு வர்ற பாடுகளை பத்தி பேசலாம் நினைச்சிடாங்க. குமாரனுக்கு விரோதமாய் அவர்கள் கூட்டம் கூடினார்கள். உண்மையா இல்லையா? ஏரோது, பொந்தி பிலாத்து, மூப்பர்கள், பிரதான ஆசாரியர்கள் எல்லாம் கூட்டம் கூடி அவரை கொலை செய்தார்கள். அவரை சிலுவையில் அறையும், சிலுவையில் அறையும், சிலுவையில் அறையும், சிலுவையில் அவனை சிலுவையில் அறையும், சிலுவையில் அறையும் சொல்லி கூக்குரட்டே இருக்காங்க பாருங்களா. அந்த கூச்சலை தான் முதல்ல இவங்க வெளிப்படுத்தினாங்க. எல்லாமே A to Z. நான் பைபிள் வசனங்களை மட்டும்தான் உங்களோட பேசுறேன். இதுல உடனே யோசேப்பு சந்திச்ச பிரச்சனையை கொண்டு வந்தாங்க. யோசேப்பு பிரச்சனைகள் வழியா நீ நடத்தினீரே, நீங்க நிறைய இடங்கள் அப்படிதான் நடந்துட்டு. மோசே அனுபவித்த பிரச்சனைகள், ஆபிரகாம் கடந்து வந்த பிரச்சனைகள், நான் சொல்றேன் இதெல்லாம் பிரச்சனை இருக்குதுங்க. இதெல்லாம் குமாரன் அனுபவித்த பிரச்சனைகளுக்கு ஒரு முன்னிழல் தான். உச்சகட்ட பிரச்சனை யாருங்க அனுபவிச்சா? யோபுவா, இயேசு கிறிஸ்துவா? இயேசு கிறிஸ்து. அவரை தான் நோக்கி பார்க்கணும். அவைகளை பார்க்க கூடாதுன்னு சொல்லல, அது பைபிள் வசனம் தானே. அவைகள்ல நான் குமாரனுடைய சாயலை நான் பார்க்கலன்னா யோபு வச்சு எனக்கு என்ன பிரயோஜனம்? யோசேப்பை தியானிக்கிறதுல எனக்கு என்ன பிரயோஜனம் கேட்கேன். எனக்கு என்ன பிரயோஜனம்? குமாரனுடைய சாயலை யோசேப்பு இடத்துல நான் பார்க்க தவறிட்டேன் அப்படின்னா அந்த யோசேப்பினால எனக்கு என்ன பிரயோஜனம்? எனக்கு ஜீவனே உண்டாகாதே. குமாரனுடைய சாயலை நான் அங்கே பார்க்க வேண்டுமே. அதனாலதான் 2ஆம் சங்கீதத்தில் குமாரனுடைய சாயலை பார்த்தாங்க. அப்ப உங்களுடைய பரிசுத்த பிள்ளைக்கு விரோதமா அவங்க கூட்டம் கூடி அவரை கொலை செஞ்சாங்களே, நீர் அவர் 3ஆம் நாள் உயிரோடு எழுப்பி என்ன செஞ்சிட்டீர்? சீயோன் மீதிலே ராஜாவாக வைத்தீர். இதைத்தான் அங்க சொல்றாங்க. சங்கீதம் 2ல எவ்வளவு நேர்த்தியா இருக்கு பாத்தீங்களா? ராஜாவாக வைத்து சீயோன் மீதிலே ராஜாவாக ஏற்படுத்தினி. அது மட்டும் இல்ல, அதை தொடர்ந்து நீங்க 7ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா குமாரன் சொல்றார், தீர்மானத்தின் விவரம் சொல்லுவேன், கர்த்தர் என்னை நோக்கி நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன். இது எதுக்கு அடையாளமா இருக்கு தெரியுமா? இயேசு மாம்சத்துல வெளிப்பட்டார், அந்த பிறப்பை பத்தி போடல, அவர் மரித்தோரிலிருந்து எழுந்ததை பத்தி போட்டிருக்கு. இப்ப கொஞ்சம் நாள் வாசித்தோமே 2ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்தை கையில வச்சுக்கங்க. அப்போஸ்தலர் 13வது அதிகாரம் 32ஆம் வசனத்தை வாசிங்க. 13:32 வாசிங்க. என்று எந்த வசனத்தில் எழுதியிருக்கு? 2ஆம் சங்கீதத்தில் எந்த வசனத்தில் எழுதியிருக்கு? 7வது வசனத்தில் எழுதியிருக்கு. 2ஆம் சங்கீதத்தில் சொல்லியிருக்கிற எழுதியிருக்கிறபடியே வாசிங்க. எழுதியிருக்கிறபடியே, அவ்வளவுதான். எழுதியிருக்கிறபடியே இயேசுவை எழுப்ப. அப்ப இன்று இவர் என்னுடைய குமாரன், மன்னிக்கவும், நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன் இருக்கு பாத்தீங்களா? இது ஏதோ மரியாதை வயிற்றிலிருந்து பிறந்தா நினைச்சிடாங்க, அது தப்பான வியாக்கியானம். அது 2ஆம் சங்கீதத்தில் சொல்லி எழுதியிருக்கிறபடியே இயேசு மரியாதை வயிற்றிலிருந்து பிறந்ததினால் அப்படிலாம் பைபிள்ல போடல, இயேசுவை எழுப்பினதினாலே. அப்ப குமாரனுடைய மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதல், இதை பற்றுகிற சத்தியத்துக்குள்ளே நீங்களும் நானும் வரும்போதுதான் அந்த பிரச்சனைகளை டேக்கிள் பண்ண முடியும், வெளியில் உள்ள பிரச்சனைகளை டேக்கிள் பண்ண முடியும். பிரியமன்களை மறந்துடாதீங்க, இதெல்லாம் குமாரனை குறித்த அற்புதமான வெளிப்பாடு நிறைந்த சத்தியங்கள். அதனாலதான் 2ஆம் சங்கீதத்தை மேற்கோள் காட்டுறாங்க. ஏன் மேற்கோள் காட்டுறாங்க? அது எதுக்காக சொல்லப்பட்டது அப்படின்னா, நீங்க பாருங்க 2ஆம் சங்கீதத்துல முதல் வசனத்துல இருந்து வாசித்தா இதே போலதான் ஜாதிகள், பூமியின் ராஜாக்கள், எளிமையின் அதிகாரிகள் ஏகமாய் ஆலோசனை பண்ணி அவர்கள் கட்டுகளை அறுத்து அவர்கள் கைகளை விட்டு எரிந்து போடுவோம் அப்படின்னு சொல்றது எல்லாம் அவரை சிலுவையில் அறையும், சிலுவையில் அறையும், சிலுவையில் அறையும். அப்படிதான் பைபிள்ல இருக்கு. இவ்விதமா
அவர்கள் எழும்பினார்கள். தேவன் அவர் அழகா என்ன பண்ணிட்டார்னா, பரிசுத்த பர்வதத்தின் மீதுல, சீயோன் மீதுல ராஜாவை உயர்த்தி வச்சிட்டார். அதான் நம்ம எல்லாருக்கும் தெரியும். பிலிப்பியர் 2வது அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கும் போது, அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமை வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு சிலுவையின் மரண பரியந்தமும் அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமை தாழ்த்தினார். அதான் அந்த அதிகாரிகள் ஏகமாய் கூடி அப்படியே அவர் கொலை செய்யறாங்களே, தாழ்த்தினார். தேவன் அவர் என்ன செய்றார்? எல்லாவற்றுக்கும் மேலாக தேவன் அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தள்ளினா. இதுதான் அந்த உயர்த்தி வச்சிருக்கிறார். இந்த வெளிச்சம் நமக்குள்ள இருந்துச்சுன்னா அதுதான் கொண்டு வந்துட்டாங்க. உங்க பிள்ளைக்கு விரோதமா செஞ்சதெல்லாம் செஞ்சாங்க. இப்பொழுதும் தேவரீர் அவருடைய பயமுறுத்தல்களை கவனித்து நீங்க எங்களுக்கு செய்யணும்னு சொல்லி கேட்டாங்க. எப்படி டேக்கிள் பண்றாங்க பாத்தீங்களா? அதனாலதான் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை ஊழியர்களாகி நாங்கள் உங்களுக்குள்ளே தேடுகிறோம். அதான் பவுல் சொன்னார் 1 கொரிந்தியர் 2:2 சொல்லிட்டார், இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரையே அன்றி வேறு ஒன்றையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன். எவ்வளவு நேர்த்தியா இருக்கு. I am so determined not to know anything except Jesus Christ and Him crucified. Except Jesus Christ and Him crucified. அவ்வளவுதான். இதை தாண்டி வேற எத்தையும் அறிய விரும்பல. இல்ல சர்ச்சுக்கு ஒரு 50 சேர் புதுசா ஒருத்தங்க வாங்கி கொடுத்துருக்காங்க, இருக்கட்டும் வேண்டாம்ப்பா வேண்டாம். இல்ல இந்த கேட் எல்லாத்துக்கும் பெயிண்ட்லாம் அடிச்சிருக்காங்க. பவுல்ட்ட யாராவது சொன்னா கொரி சபையில எல்லாம் பெயிண்ட்லாம் அடிச்சிருக்காங்களாம், வேண்டாம் வேண்டாம் அதெல்லாம் அறிய விரும்பல, விட்டுரு. வேற என்ன? அப்புறம் இதுல இது காணிக்கை நிறைய வருது வேண்டாம், அது பேசாத. சிலுவையில் அறியப்பட்டு இயேசு கிறிஸ்து உனக்குள்ள இருக்கிறாரா? அதை தான் நான் தேடுறேன், வேற எதையும் நான் தேடல. பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கிறவங்களா? பாவ மாம்சத்தின் சாயலாக கிறிஸ்து வெளிப்பட்டாருங்கிற அந்த சத்தியத்தை அறிந்து வாழ்கிற ஜனமா? அதை தான் உள்ள பார்த்துட்டே இருக்காரு. அப்படி யாருக்குள்ளலாம் இல்லை இல்லையே, இந்த சகோதரிட்ட இல்லையே, அந்த சகோதரன்ட்ட இல்லையே அப்படிங்கிற அந்த மாதிரி இருந்ததுன்னா அதுதான் அவருக்கு வேதனை. பிரியமானவர்களே, இந்த சத்தியத்துக்குள்ள வந்துட்டோமா? வந்துட்டா எத்தனை பேர் எதிர்த்து வரட்டுமே அசைக்கவே முடியாது. அதுக்கப்புறம் சொல்றாரு, என்னை கேளும் அப்பொழுது ஜாதிகளை உமக்கு என்ன செய்வேன்? சுதந்திரமாகும், பூமியின் எல்லைகளை உமக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன். அப்புறம் ஆத்தும ஆதாயம் விருத்தி அடையுது. சொந்தமா பூமியின் எல்லைகளே சொந்தமா கொடுப்பேன்னு சொல்றாரு. நான் சொல்றேன், சபை ஆண்டவர் பெருக பண்ணுவார் நிச்சயம். இந்த சத்தியத்துக்குள்ள வந்தா நிச்சயமா அதுல வளர்ச்சியை பார்ப்போம். அதுக்கடுத்து ஏன் ஆண்டவர் இந்த ஜனங்களை கொடுப்பேன், ஜாதிகளை கொடுப்பேன், என்னை கேளும் அப்பொழுது ஜாதிகள் உமக்கு சுதந்திரமாகும், பூமியின் எல்லைகள் உமக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன்னு சொல்லி குமாரனை பார்த்து பிதாவாகிய தேவன் சொன்னதை இங்க குமாரன் பேசுகிறார். அநேக ஜனங்கள் ஆண்டு கொண்டு வரணும். இந்த தொழுவத்தில் உள்ளவைகள் அல்லாமல் வேறு ஆடுகளும் எனக்கு உண்டு, அவைகளையும் நான் கொண்டு வர வேண்டும், அப்பொழுது ஒரே மந்தையும் ஒரே மேய்ப்பனுமாகும் சொல்லி யோவான் எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 16வது வசனத்துல வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, அநேகர் அன்று கொண்டு வருவார். எதை தொடர்ந்து? குமாரனை மரணத்துக்கு ஒப்பு கொடுத்து அடக்கத்துக்கு ஒப்பு கொடுத்து அவரை 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து அவருடைய வலது பரிசத்திலே மெல்கிசேதேக்கின் முறைமையின்படியான என்றென்றைக்கும் உள்ள நித்திய ஆசாரித்துவ முறைமையின்படி பிரதான ஆசாரியராய் உங்களுக்காக எனக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிற அப்படிப்பட்ட ஸ்தானத்தை நாம் விசுவாசிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். எவ்வளவாய் தேவன் உயர்த்திட்டார் பாருங்க. இந்த சத்தியத்துக்குள்ளதான் எல்லாத்தையும் வந்துவா நிக்கலாம், நம்ம தைரியமா நிக்கலாம். பிரியமானவர்களே, வெளியில இருந்து வந்த பிரச்சனை விதமாய் மேற்கொண்டாங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 15வது அதிகாரத்தில் வரும்போது உள்ளூர் பிரச்சனையை மேற்கொள்றாங்க. உள்ள என்ன ஆயிட்டு தெரியுமா? ஒரு நூதனமான உபதேசம் வந்துட்டு, அதையும் துரிதமா சொல்றேன். அப்போஸ்தலர் 15வது அதிகாரம் முதல்ல அப்போஸ்தலர் 4ல கவனிச்சோம். இப்ப அப்போஸ்தலர் 15ல கவனிச்சீங்கன்னா உள்ள பிரச்சனை என்ன தெரியுமா? ஒரு கூட்டம் நூதனமான ஒரு உபதேசத்துக்கு இடம் கொடுக்கு. மோசையின் முறைமையின்படி விருத்த சேதனம் அடையாவிட்டால் ரட்சிக்கப்பட மாட்டீர்கள் அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு ஒரு கூட்டம் இதே போலதான் வருவாங்க. நீங்க அதை செய்யணும், இப்படி செஞ்சாதான் ஆண்டவர் உங்களை ரட்சிப்பார், நீங்க ஆண்டவருக்கு இதை செய்யணும் அதை செய்யணும்னு சொல்லி எதையாவது ஒரு கிரியைகளை கொண்டு வர்றாங்க. கிரியைகள் அல்ல. இது எப்படி ஆயிட்டு தெரியுமா? 2ஆம் வசனத்தை பார்த்து பாருங்க. மிகுந்த வாக்குவாதமும் தர்க்கமும் உண்டான போது
என்னப்பா சபைக்கு வெளியில தான் பிரச்சனைன்னு பார்த்தா சபைக்கு உள்ளேயும் பிரச்சனையா? உண்மையிலே டைம் ரொம்ப போயிடுச்சு. முதல்ல ஆலோசனை நிறைய கொடுத்தனால ரொம்ப டைம் போயிடுச்சு. நான் ரொம்ப சுருக்கமாக தான் சொல்றேன். நீங்க பக்கமாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிரமாதம் பிரியமானவர்களே. அத்தனை பிரச்சனைக்கும் வெளியில வந்த அத்தனை பிரச்சனைக்கும் இந்த கிறிஸ்துவின் சாயலை தான் பிடிச்சுக்கிட்டாங்க. அவர் மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாள் எழுந்தார், பிதாவின் வலது பரிசில் வீற்றிருக்கிறார். இந்த சத்தியத்துல தான் விடுதலை இருக்கு. இங்கேயும் பாருங்க, மாம்சம் எழும்பிட்டு வாக்குவாதம், மிகுந்த வாக்குவாதம், தர்க்கம், எல்லாம் ஒண்ணுக்குள்ளதான் இருக்கிறவங்க. ஆனா ஒரு நூதனமானதை கொண்டு வந்துட்டாங்க. ஏன்னா விருத்த சேதனம் உள்ள யூதர்கள் ரட்சிக்கப்பட்டு உள்ள வரும்போது அவங்களுக்கு கொஞ்சம் பழக்க தோஷம். சிலருக்கு பாருங்க, இப்ப இங்கே இருந்தாலும் வெளியிருந்து வந்ததுனால கொஞ்சம் அந்த அதுல பழைய பாரம்பரியத்தில் அல்லது பழைய சடங்காச்சாரத்தில் பழைய பாவ பழக்கங்கள் இருந்ததுனால கொஞ்சம் சர்ச்சுக்கு வந்துட்டு அப்படியே கொஞ்சம் டிவியில் அப்படியே கொஞ்சம் எதையாவது பார்க்கவும் செய்வாங்க. அதை மற்றவங்களுக்கு புகுத்த நினைச்சாங்கன்னா சபை கெட்டு போயிடும். அதனாலதான் உள்ள நடந்த பிரச்சனையை அவங்க எப்படி மேற்கொண்டாங்கன்னு கேட்டா, அப்போஸ்தலர் 15வது அதிகாரத்துல பேதுரு எழுந்துன்னு பேசி பார்க்காரு. அங்க அமர்ந்த மாதிரி இல்லை. அங்க யாக்கோபு என்கிற ஒரு மனுஷன் எழும்பி பேசினான் பாருங்க. அவன் என்ன சொன்னான் தெரியுமா? அந்த மனுஷன் என்ன சொன்னார் தெரியுமா? அப்போஸ்தலர் 15வது அதிகாரம் 13ஆம் வசனத்துல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா, இவர் 13ஆம் வசனத்துல இருந்து கடைசி வரைக்கும் வீட்டுல போய் வாசிச்சு பாருங்க. இந்த யாக்கோபு எழுந்து பேசின உடனே அங்க இருந்த மிகுந்த வாக்குவாதமும் சரி தர்க்கமும் சரி அமர்ந்து போயிடுச்சு. அமர்த்தி போட்டார். அப்படி என்ன ஞானமா பேசிட்டாரு, அப்படி என்ன புத்தியா பேசிட்டாரு. அவர் 2 மனுஷனை மட்டும் காமிச்சு கொடுத்தார். ஒன்னு சிமியோன், இன்னொன்னு ஆமோஸ். அவ்வளவுதான். சிமியோனுடைய இதை சொல்றார். அவர் எடுத்த உடனே 14ஆம் வசனத்துல சொல்றார், தேவன் புறஜாதிகள் என்று தமது நாமத்திற்காக ஒரு ஜனத்தை தெரிந்து கொள்ளும்படி முதல் அவர்களுக்கு கடாட்சத்தில் விதத்தை சிமியோன் விவரித்து சொன்னாரு. சிமியோனை பத்தி பேசுறாரு. அடுத்து பாருங்க 16-17 பாருங்க, 15, 16, 17. அதற்கு தீர்க்கதரிசியுடைய வாக்கியங்களும் ஒத்திருக்கு. எந்த தீர்க்கதரிசியுடைய வாக்கியம் ஒத்திருக்கு? அது தொடர்ந்து சொல்றாரு, எப்படி எனில் மற்ற மனுஷரும் என்னுடைய நாமம் தரிக்கப்படும் சகல ஜாதிகளும் கர்த்தரை தேடும்படிக்கு நான் இதற்கு பின்பு திரும்பி வந்து விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை மறுபடியும் எடுப்பித்து அதில் பழுதாய் போனவைகளை மறுபடியும் சீர்படுத்தி அதை செவையாக நிறுத்துவேன் என்று இவைகளை எல்லாம் செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறேன்னு சொல்லி இதை வச்சு சொல்ல எல்லாருக்குள்ளையும் சமாதான ஆறுதல் உண்டாயிட்டு 31ஆம் வசனத்துல பார்க்கிறோம். அதை அவர்கள் வாசித்து அதனால் உண்டாகிய ஆறுதலுக்காக சந்தோஷப்பட்டார்கள். அப்புறம் சபையை குறித்து பாருங்க, சபையை திடப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க, வளர்ந்து பெருக ஆரம்பிக்கு. 16வது அதிகாரத்துல பார்க்கிறோம். இந்த நிருபம்லாம் உள்ள சட்டத்திட்டம் உள்ள போகும்போது அப்போஸ்தலர் 16வது அதிகாரம் 5ஆம் வசனத்துல பார்க்கிறோம், அதனாலே சபைகள் விசுவாசத்தில் ஸ்திரப்பட்டு நாளுக்கு நாள் பெருகின. அப்போ ஒரு பெரிய பெருக்கும், ஸ்திரப்படுத்துறார், பெருக பண்றார். எதை தொடர்ந்து தெரியுமா? யாக்கோபிட்ட இருந்து 2 மனுஷங்களை குறித்து பேசுற. ஒன்னு சிமியோன், இன்னொன்று ஆமோஸ். அது ஆமோஸ் தானா? ஏன்னா விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை குறித்து அவர் தான் பேசுகிறார். ஆமோஸ் புஸ்தகம் 9வது அதிகாரம் 11, 12 ஆகிய 2 வசனங்களை நாம் பார்க்கும்போது, ஆமோஸ் 9வது அதிகாரம் 11, 12 நீங்க பாருங்க. நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். ஆமோஸ் பக்கம் 1071, பக்கம் 1071. ஆமோஸ் 9வது அதிகாரம் 11, 12 வாசிங்க. இன்னொரு கையில அப்போஸ்தலர் 15 கையில வச்சுக்கோங்க. ஏதோமில் மீதியானவர்களையும் என் நாமம் விளங்கிய சகல ஜாதிகளையும் வசமாக்கி கொள்ளும்படிக்கு அந்நாளிலே விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து அதில் திறப்புகளை அடைத்து அதில் பழுதாய் போனதை சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன் என்று இதை செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார். இப்ப ஆமோஸ் 9, 11, 12 அப்போஸ்தலர் 15, 16, 17 பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரே வாக்கியமா இல்லையா? ஒரே வாக்கியம். விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை அவர் எடுப்பிக்கிறார். கவனிச்சுவாங்க. சிமியோன், ஆமோஸ், இந்த 2 பேரை ஏன் காமிச்சு கொடுத்தார் அப்படின்னா, சிமியோன், ஆமோஸ் இந்த 2 பேருமே புறஜாதிகளையும் யூதர்களையும் தேவன் தமக்கு வசமாக்கி கொள்வாருங்கிற அற்புதமான வெளிப்பாட்டை பெற்றவர்கள். அது எப்படி பார்க்கிறோம் அப்படின்னு கேட்டா, சிமியோனை குறித்து நீங்க நம்ம எல்லாருக்கும் தெரியும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் அதுல 28வது வசனத்திலிருந்து 32ஆம் வசனம் வரைக்கும் நாம் பார்க்கும்போது அங்கே பைபிள்ல வாசிக்கிறோம், இயேசுவை அவருடைய தாயும் தகப்பனும் என்ன செஞ்சிருக்காங்கன்னா விருத்த சேதனம் பண்ணும்படிக்கு அவருக்கு சில அந்த நியாயப்பிரமாண ஒழுங்குபடி ஒரு சடங்கு செய்யறதுக்காக அவங்க ஆலயத்து கொண்டு வரும்போது இவர் கையில வாங்குறார். தன் கையிலே அவரை ஏந்தி கொண்டு அவன் சொல்லுகிறார், ஆண்டவரே உமது வார்த்தையின்படி உமது அடியனை இப்பொழுது சமாதானத்தோடு போக விடுகிறீர், புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும் உமது ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும் தேவரீர் சகல ஜனங்களுக்கும் ஆயத்தம் பண்ணின உம்முடைய இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது அப்படின்னு சொல்லி
அவர் இங்கே பேசுகிறார். அப்ப சிமியோனுக்கு இருந்த ரெண்டு வெளிப்பாடு, குமாரனை பற்றிய விஷயத்தில் ரெண்டு வெளிப்பாடு இருந்த. ஒண்ணு என்ன தெரியுமா? ஒன்று புறஜாதிகளுக்கு அவர் பிரகாசிக்கிற ஒளி, இன்னொன்று ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு மகிமை. அப்போ யூதன் கிரேக்கன் இந்த ரெண்டு பேரையும் தமக்கு சொந்தமாக எடுத்துக்கொள்ளுகிறாருங்கிற வெளிப்பாடு. அதைத்தான் யாக்கோபு பேசணும்னே அங்க வாக்குவாதம் நின்றுடுச்சு. அது மட்டும் இல்ல, ஆமோஸ் என்னதான் பேசுறான்னு கேட்டா, ஆமோஸ் 9வது அதிகாரம் 11-12 பாக்குறோமே, அப்போஸ்தலர் 15வது அதிகாரம் 16-17 எழுதி இருக்கிறத அங்க பார்க்கும்போது ஏதோம குறித்து பேசுறாரு. ஏதோமில மீதியா இருக்கிறவங்களையும் வசமாக்கி கொள்வாராம், விழுந்து போன தாவீதின் கூடாரத்தையும் எடுப்புவாராம். அப்ப பாத்தீங்களா, ஏதோம் யாரு தெரியுமா? ஏசாவின் வம்சம். எல்லாம் அறிந்து கொள்ளணும்னு நினைச்சீங்கன்னா ஆதியாமத்தின் புஸ்தகம் 30, இப்ப எடுக்க வேண்டாம், ஆதியாமத்தின் புஸ்தகம் 36வது அதிகாரம் 1வது வசனத்தையும் 8வது வசனத்தையும் நீங்க வாசித்தீங்கன்னா, ஏதோமின் தகப்பனாகிய ஏசாமின் வம்ச வரலாறு 8ஆம் வசனத்துல சொல்றாரு. ஆதியாமம் 36:8 சொல்றாரு, ஏசாவுக்கு ஏதோம் என்றும் பேர் அப்படின்னு போட்டிருக்கு. அப்ப ஏசா ஏசா ஆபிரகாம் சந்ததியில தானே வந்தான், இல்ல அவனை ஆண்டு யூதனை எடுக்கவே இல்லை. ஏசாவோடு கூட பிறந்தானே யாக்கோபு, அந்த கோத்திர பிதாக்களை மட்டும்தான் யூத ஜனமா சொல்லுமே ஒழிய ஏதோமாகிய ஏசாவை யூதா ஜனம் சொல்லி எங்கேயும் சொல்லப்படலை. அவன் புறஜாதி லிஸ்ட். அவன் பாத்தீங்களா, அவன் நல்லா கவனிங்க, அங்க மிகுந்த வாக்குவாதம் தர்க்கம் உண்டாகுது. இப்ப இங்க ரெண்டு மனுஷங்களை காமிச்சு கொடுத்தாருன்னு படிக்கிறத விட இந்த ரெண்டு பேருக்குள்ளே ஒத்திருக்கிற காரியம் என்ன தெரியுமா? அழகா சொல்லி கொடுக்கிறார். சிமியோன் விவரித்து சொன்னாரு, அதற்கு தீர்க்கதரிசியுடைய வாக்கியங்கள் எப்படி இருக்கு? ஒத்திருக்கிறது. அப்போ சிமியோன் எதை விவரித்து சொல்றாரு? புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளி, நம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு மகிமை. ரெண்டையும் இவர் எடுக்க போறாரு அப்படின்னு சொல்லி அவரை குறித்து தீர்க்கதரிசனமா பேசுறாரு. லூக்கா 2ஆம் அதிகாரத்துல இங்க பாக்குறோம், ஆமோஸுக்கு என்ன வெளிப்பாடு கிடைக்கு? தாவீதின் கூடாரம் எது? தாவீது எந்த சந்ததியானுங்க? யூத ஜனத்தை குறிக்கி. தாவீதின் கூடாரங்கிறது யூத ஜனத்தை குறிக்கி. ஏதோமையும் வசப்படுத்துவாரு, விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை எடுத்து நிறுத்துவார். அப்ப என்ன இந்த புறஜாதி இருதரத்தாரை பத்தி பேசுறாருன்னா, இங்கேயும் கிறிஸ்துவின் சிலுவை பற்றிய உபதேசமே இடம் பெற்றிருக்கிறது. நம்ம எல்லாருக்கும் தெரியும், எபேசியர் 2வது அதிகாரம் 14, 15, 16 ஆகிய வசனங்கள்லாம் பார்க்கும்போது, ஏன் 13 பார்க்கும்போது நாம் எல்லாரும் புறஜாதிகளாகிய நாம் காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்குத்தத்தத்துக்கு அந்நியர்களும் தேவனற்றவர்களுமா உலகத்திலே ஜீவித்து வந்தோம். அப்படி இருந்த நம்மள யூதர்களோடு கூட இணைக்கும்படி பாருங்க, இருதரத்தாரையும் ஒன்றாக்கி பகையாய் நின்ற அந்த சுவரை தகர்த்துன்னு போட்டிருக்கு. பகையை சிலுவையினால் கொன்று. அப்ப சிமியோனுக்கும் ஆமோஸுக்கும் வெளிப்படுத்தப்பட்ட வெளிப்பாடு என்ன? புறஜாதிகளையும் யூதர்களையும் ரெண்டு பேரையும் ஆண்டவர் தமக்கு வசப்படுத்திக் கொள்வார், ஒன்றாக்குகிறார். எப்படி ஒன்றாக்கினார்னு சொல்லிதான் நம்ம எபேசியர்ல எழுதும் போது ஆவியான விதமா எழுதி வச்சிருக்கிறார். பகையை சிலுவையினால் கொன்று இப்படி சமாதானம் பண்ணி இருதரத்தாரையும் ஒன்றாக்கி. அதுலதான் 15ஆம் வசனத்துல சொல்றாரு, சட்ட திட்டங்களாகிய நியாய பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இப்படி இருதரத்தாரையும் ஒன்றாக்கி. சிமியோனும் அதான் சொல்றாரு, இருதரத்தாரையும் ஒன்னாக்குறாரு, அவர் கையில் எடுக்க போறாரு. ஆமோஸுக்கு வெளிப்பாடு கிடைக்கி, ஏதோமே வசப்படுத்துவேன், இந்த இஸ்ரவேல் யூதாவையும் வசப்படுத்துவேன். இத பற்றிய வெளிப்பாடு வர 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 உள்ள எழுந்த மிகுந்த வாக்குவாதமும் தர்க்கம் என்ன ஆயிடுச்சு? முடிஞ்சு போச்சு. உண்மையிலே பிரியமானவர்களே, அதான் மாம்சம் வேறு இருக்கப்படுகிற அவராலே உலகம் எனக்கு சிலுவில் அறையுண்டது அப்படிங்கிற அறையுண்டிருக்கிறதுங்கிற அந்த வெளிச்சத்தை நமக்கு தரக்கூடிய சிலுவை பற்றிய உபதேசம் இடம்பெறுமையானால் எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு உண்டாகிவிடும். ஏன் கணவன் மனைவி நேசிக்க முடியல, மனைவி கணவன் நேசிக்க முடியல? அப்ப அவங்க இன்னொரு இடத்துல நேசத்தை தேடுறாங்கன்னு அர்த்தம். பிள்ளைகள் அப்படிதான். ஏன் ஒரு தரமான சபையை நம்ம ஏற்றுக்கொள்ள மறுக்கிறோம் அப்படின்னா, உள்ள ஒரு மாம்சம் கிடக்கு. ஏன்னா அங்கங்க போனா விசில் அடிக்கலாம், சினிமா பாட்டு பாடலாம், புல்பிட்ல நின்று சினிமா பாட்டு பாடுற ஆட்களும் இங்க மதுரையில உண்டு. அப்ப அப்படி இப்படி போனா நல்லா இருக்கும்ல, கொஞ்சம் உலகத்தை நல்லா அனுபவிச்சுக்கலாம். அப்ப நான் எந்த இடத்துக்கு வரும்போது இந்த பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு உண்டாகுது, நான் ஸ்டெடியா இருக்க முடியும், இந்த அலசடி படாம இருக்க முடியும் கேட்டா, கலாத்தியர் 6வது அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்லுது, நானும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை குறித்து அல்லாமல் வேறு ஒன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாது இருப்பேனாக. அவராலே உலகம் எனக்கு சிலுவில் அறிவுண்டிருக்கிறது, நானும் உலகத்துக்கு சிலுவில் அறிவுண்டிருக்கிறேன். உலகம் சிலுவைக்கு அறையுண்டு அப்படின்னா
நான் எப்படி போலியான சபைகளை தேடி ஓட முடியும்? உலகத்தை பிரசங்கிக்கிற பிரசங்கிமார்கள் பின்னால எப்படி நான் போக முடியும்? அவரால் எனக்கு உலகம் சிலுவையில் அறையுண்டு விட்டது, மாண்டு விட்டது. அந்த வெளிச்சத்தில் நாம் நிலை கொண்டிருக்க வேண்டும். அதுதான் இரு திறத்தாரையும் ஒரே திறத்தாராய் வசப்படுத்துறார் பாருங்க. பகையை சிலுவையினால் கொன்று. இந்த இடத்துக்கு வந்து பிரச்சனை, ரெண்டு பிரச்சனை வெவ்வேறு விதமா வருது. ஆனா தீர்வு ஒண்ணுதான், சிலுவையில் அறியப்பட்ட இயேசு கிறிஸ்து. தீர்வு ஒன்றுதான். பிரச்சனை ரெண்டு, வெளியில இருந்து வருது, உள்ள இருந்து வருது. ஆனா தீர்வு ஒன்னே ஒண்ணுதான். சங்கீதம் ரெண்டையும் பார்த்துட்டோம். இங்க ஆமோஸ் புஸ்தகத்தையும் பார்த்து, லூக்கா 2 அதிகாரத்தையும் பார்த்து, எல்லாம் பார்க்க குமாரனுடைய சிலுவையின் மூலமா தான் இந்த ரெண்டு கூட்டத்தையும் அவர் வசப்படுத்துறாரு. இல்லைன்னா முடியாது. அதனாலதான் சபைகள் பலந்து பெருக ஆரம்பிக்கும். இந்த சத்தியம் உள்ள போக போக அந்த வாக்குவாதமும் போயிட்டு, தர்க்கம் போயிடுச்சு, எல்லாம் ஒளிஞ்சிடுச்சு. இந்த சத்தியங்களை குறித்த வெளிப்பாடு கிடைச்சதுன்னா பிரியமானவர்களே, மாம்சத்துக்கு அங்க இடமே இல்லை. கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். உலகமும் அவராலே எனக்கு சிலுவையில் அறையுண்டு இருக்கிறது. அப்போ இப்படிப்பட்ட இந்த வெளிச்சத்தை சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்து இயேசு மூலமாய் பெற்றுக்கொள்கிற சபையானது மாம்சத்தை ஒரு காலத்தில் வெளிப்படுத்த முடியாது, உலகத்தையும் ஒரு காலத்தில் வெளிப்படுத்த முடியாது. ஏனென்றால் சிலுவை பற்றிய உபதேசத்தை பெற்றிருக்கிற, அதை பெற்று அனுபவிக்கிற கர்த்தருடைய சபையாகிய உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் மாம்சமும் பூஜ்ய நிலையில் இருக்கிறது, உலகமும் பூஜ்ய நிலையில் இருக்கிறது. இப்படி சாத்தம் கொண்டு வர இந்த ரெண்டே ஆயுதம் தானே. இந்த ரெண்டுமே பூஜ்ய நிலையில இருந்தா நம்முடைய மாம்சத்தை யாரு தான் தூண்டி விட முடியும்? உலக பிரகாரமா உனக்கு மேன்மை கிடைக்கலையே, சபையில் உனக்கு மேன்மை கிடைக்கலையே, அது யாரு தான் தூண்டி விட முடியும்? அதனாலதான் ஆதி நாட்களில் பரிசுத்தவான்கள் அருமையா வாழ்ந்திருக்கிறாங்க. பிரியமானவர்களே, குடும்ப உறவிலையும் நீங்க ஞானம் உள்ளவர்கள நடக்கணும். ஒரு இடத்துல ஒருவேளை மனைவிதான் மாம்சத்தை ஒரு மாதிரி சத்தத்தை ரைஸ் பண்றாங்கன்னா, கணவன் இல்லை, என் மாம்சத்தையும் அந்த ஆசை இச்சு நீ சிலுவையில் அறைஞ்சிருக்கிறேன், அந்த விசுவாசத்துல நான் என்ன செய்யணும் தெரியுமா? அந்த சண்டை அமர்த்தி போடணும். கொஞ்ச நேரம் கத்துவாங்க, அப்ப நிப்பாட்டிடுவாங்க. அதே போலதான் சகோதரிமாரில தான். கணவன் ஒரு மாதிரி எழும்புறாங்களா, அப்ப நீங்க அடையாளம் கண்டுக்கங்க. இப்போ இந்த சிலுவையிலிருந்து கொஞ்சம் இறங்கி வர்றாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கங்க. நீங்க ஸ்டாப் பண்ணிருங்க. எப்படி ஸ்டாப் பண்றது? நீங்க வாயை மூடுறீங்களா இல்லையா அப்படி கேட்டீங்கன்னா நீங்க ஸ்டாப் பண்ண முடியாது. என்ன நீ பேசிக்கிட்டு இருக்க, அடுத்து எழும்பும். நீங்க என்ன செய்யணும் தெரியுமா? அமைதலா நம்முடைய மாம்சமும் அதன் ஆசை இச்சைகளும் உலகமும் உலகத்தினுடைய ஒட்டுமொத்த ஆசாபாசங்களும் சிலுவையிலே மாண்டு விட்டது. இந்த வெளிச்சத்துக்குள்ள நிக்கணும். என்னுடைய கிறிஸ்து சீயோன் மீதிலே, பரிசுத்த பர்வதமாகிய சீயோன் மீதிலே ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறார். அவருக்கு சகல அதிகாரங்களும் கீழ்பட்டு இருக்கிறது என்று எபேசியர் 1 அதிகாரம் கடைசி வசனத்தில் வாசிக்கிறோம். சகல அதிகாரங்களும் சகல துரைத்தனங்களும் அவருக்கு கீழ்பட்டு இருக்கிறது. கணவன் அப்படி ஆதிக்கத்தில் அப்படி அதிகாரம் ஒரு துரைத்தனத்தோடு எழும்பும் போது கீழ்படுத்திடணும். எதுல? பரிசுத்த பர்வதத்திலே ராஜா வீற்றிருக்கிறார், எனக்கா வீற்றிருக்கிறார். அவருக்கு கீழே சகலம் அடங்கி இருக்கிறது. ஒட்டுமொத்த மாம்சமும் ஒட்டுமொத்த உலகமும் மாண்டு விட்டது. இருக்கிற இடத்திலே நம் தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபித்து நாம் நிறைவு செய்வோம்.